உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடன் பணிவான வணக்கத்தை நம்மளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வார ராசி பலனில் 7/4/2025 பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 13/4/2025 பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரை, அதாவது இந்த 30ஆம் தேதியோட தமிழ் வருடம் முடிகிறது. அடுத்து புதிய வருடம் அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு பிறக்க போகுது. சரிங்களா? சரி, வருடத்தின் தமிழ் வருடத்தின் கடைசி வாரம் இது. இந்த வாரத்தில் நாம் முக்கியமானதாக பார்க்க வேண்டியது, செவ்வாய் இடம் பெயர்கிறார். மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சென்று அவர் நீசபலம் அடைய போகின்றார். இந்த வாரத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தின் பேரில் அடுத்தடுத்து நமக்கு ராசியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நல்லது இருக்குது, நமக்கு எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு பயன்படும். சரிங்களா? அதே மாதிரி ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இங்கே ஜாதகத்தை பார்த்துக்கலாம். வார ராசி பலன் பார்க்கிறது உங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக. அதே நேரத்தில் உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் இருக்குது, தொழில் சரியாக ஓடலை, கடன் பிரச்சனை, வீட்டில் மனைவி குழந்தைகள் மூலியமாக சில மனக்கசப்புகள் தொந்தரவுகள் எது இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம கண்டிப்பாக தீர்வு கொடுக்கப்படும். நீங்கள் பயன்பெறலாம். இப்பொழுது நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கடந்த காலங்களைப் போன்றே இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்து குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் 4ஆம் இடத்திற்கு 8ஆம் தேதி காலை பயிற்சி ஆகிறார். முக்கியமாக ராசிநாதன் எந்தெந்த இடத்திலே போய் அமர்கின்றாரோ, அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்கின்றாரோ அதை பொறுத்து தான் இந்த வார ராசி பலன்களிலே உங்களுக்கான ஒரு பலன்களை முக்கியமாக நாம் கூற வேண்டியது இருக்கிறது. அதே போல் சந்திரன் குறைந்தபட்சம் 3 ராசிக்கு பயிற்சி ஆவார். அந்த ஒரு வாரத்திலே குறைந்தபட்சமாக ஒரு 3 ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சந்திரனுடைய சுழற்சியும் உங்களுடைய ராசிநாதனுடைய அமர்வும் அதே போல் சுபகிரகனுடைய பார்வையும் இவையெல்லாம் எப்படி இருக்கின்றதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிகள் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் இந்த வாரத்திலே முதல் நாள் தவிர 2ஆம் நாளிலே சென்று நீசபலம் அடைகின்றார். ஆனால் 8ஆம் தேதி கடகத்திற்கு சென்று நீசபலம் அடைந்தாலும் 8ஆம் தேதி அன்று உங்களுக்கு அங்கே சந்திரன் 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே இருக்கின்றார். அதனால் 8ஆம் தேதி நீசபங்க ராஜயோகமாக அந்த ஒரு நாள் மட்டும், அடுத்து சந்திரன் உங்களுக்கு பயிற்சியாகி சிம்மத்திற்கு சென்று விடுவார். அப்படி நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பிலே அந்த ஒரு நாள் உங்களுக்கு மிக பலமான ஒரு நாளாக கிடைக்கப் போகின்றது. அந்த 8ஆம் தேதி 7ஆம் தேதி மதியத்திற்கு மேலே 8ஆம் தேதி மதியம் வரையோ அல்லது மாலை வரை உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் வரப்போகின்றது. சிலருக்கு முக்கியமான தகவல்கள் ஒரு தாய் வீட்டிலிருந்து வரலாம், தாய் வீட்டு சொந்தங்கள் மூலியமாக வரலாம், அல்லது ஒரு வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது நீங்களே ஒரு முயற்சி எடுத்து ஒரு சொத்துக்காக முன்பணம் அட்வான்ஸ் செலுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். புதிய ஒரு கால்நடைகள் வளர்ப்பதற்கான ஒரு முயற்சிகளை இந்த விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் கையில் எடுக்கலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே எந்த துறையை நீங்கள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் தேதி மதியம் முதல் 8ஆம் தேதி மாலைக்குள்ளாக உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக தாய் வீட்டு சேதனமாக உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சொத்துக்கள் பாக பிரிவினையின் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு தாய் வீட்டு சேதனம் கிடைக்கலாம். இதுபோல உங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு, நம்ம மேசராசியை சேர்ந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இது போன்ற ஒரு அமைப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே போல புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகளும் இந்த நாட்களிலே இருக்கின்றது. அதே நேரத்திலே சந்திரன் 8ஆம் தேதி மாலைக்கு மேலே பயிற்சியாகி வெளியேறிய பின்பு சிம்மத்திற்கு சென்ற பின்பு உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைந்த நிலையிலே காணப்படுவார். நீசபலம் என்பது ஒரு மனிதன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு வலிமை குன்றிய நிலையிலே இருந்தால் எப்படி இருப்பாரோ
அது போன்ற ஒரு உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்துவிடும். அந்த கிரகம் வலிமையாக இருக்கின்ற போது நீங்கள் சுறுசுறுப்பாக மிக வலிமையாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். கிரகம் நீசமடைந்து விட்டால் நம்மளுக்கு உடல் சோர்வு, மனசோர்வு, சென்ற இடங்களிலே ஒரு அவமரியாதை, நாம் நினைத்தது ஒன்று நடக்கின்றது ஒன்று, இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு சில விஷயங்கள் ஆட்படக்கூடும். ஆனால் நீங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இதெல்லாம் சோதனையான காலங்கள். இந்த நேரத்திலே நாம் எப்பொழுதும் போல் உற்சாகமாக இருக்க வேண்டும். அதே போல ஏதாவது சிறிய பிரச்சனைகள் என்றாலும் கூட நாம் சரியாகிவிடும். இது இந்த கிரகத்தினால் வரக்கூடிய சூழ்நிலைகள், அது மாறிய பின்பு தானாக மாறும் என்பதை உணர வேண்டும். இந்த நேரத்திலே போய் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் இறங்கி தேவையில்லாத ஒரு விஷயங்களிலே நீங்கள் தலையிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம விலைக்கு வாங்கி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன், ராசி என்பது உடலையும் மனதையும் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. லக்கினம் என்பது உயிரையும் நம் மூளையை பற்றி சொல்லக்கூடியது, சிந்தனைகளை பற்றி சொல்லக்கூடியது. முதலாவதாக நீங்கள் அனைவருமே லக்னம் என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு இந்த மேச ராசிக்காரர்கள் சொல்கின்ற பலன்கள் எல்லாமே மேச லக்னக்காரர்களுக்கு முழுமையாக பொருந்தும். அதனால் லக்னத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் மேச ராசி ஒரு கன்னி லக்னம் என்று வைத்துக் கொண்டால், நான் கன்னி ராசிக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த கன்னி லக்னமாக நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அதை நீங்கள் கேட்டு அதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு 100% உங்களுக்கு முழுமையான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்லும் பொழுது நீங்கள் உன்னிப்பாக கவனமாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலை என்பது செவ்வாய் நீசபலம் அடைவது என்பது நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்படுகின்றீர்கள். கவனம் தேவை. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைந்த இடத்திலிருந்து 8ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து காணப்படுகின்றார். 8ஆம் இடத்திலே ராசிநாதனுக்கு 8ஆம் இடத்திலே சனி அமர்ந்து விட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சோர்வு, மனசோர்வு, நான் முன்னாடி சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் அவமரியாதையோ என்னவோ உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மனம் வருத்தம் தரலாம். அதை நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. அது குறுகிய காலம்தான். இந்த நேரத்திலே நீங்கள் புத்தியை கடன் கொடுக்காமல் யார் நம் மீது மரியாதை வைத்திருக்கின்றார்கள், யார் நம் மீது மரியாதை வைக்கவில்லை, யார் போலியாக நம்மிடத்தில் நடந்து வந்தார்கள், யார் உண்மையாக இருக்கின்றார்கள் என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு பாடத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மேசராசிக்கு இப்பொழுது உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைவது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்திலே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. 2ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம், பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்கின்றது. அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு நீங்கள் பேசுகின்ற விஷயங்களுக்கு கிடைக்கின்ற முக்கியத்துவம் எல்லாமே 2ஆம் இடத்தை பொறுத்து தான் இருக்கின்றது. அங்கே ஒரு சுபகிரகம் அமர்ந்து உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டு உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றது. அது செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றது. செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல பலமாக இருப்பதால் குருவும் நன்றாக இருப்பார். செவ்வாய் நைசம் அடைந்து விட்டார், குருவும் பலம் இழந்து விடுவார். ஏனென்றால் அது கட்டிடம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து பேஸ்மெண்ட் வீக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு அந்த குரு பகவான் தள்ளப்பட்டு விடுவார். அப்படி இருக்கின்ற பொழுது குருவும் அமர்ந்திருக்கிற இடமும் அதேபோல் குருவால் பார்க்கப்படுகின்ற இடங்களும் சில பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக குரு பகவான் நீசபலம் பெற்ற செவ்வாய் நட்சத்திர காலிலே அமர்ந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கின்றார், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு வகையிலே கடன் பிரச்சனைகளிலே மாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் இந்த நேரங்களிலே வாங்குகின்ற கடன்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தந்து விடாது. ஏனென்றால் அதே குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். அந்த கடனால் உங்களுக்கு வேதனையும் தான் வந்து சேர்மையோடைய நல்லவை வந்து சேராது. அதனால் இந்த மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். யாருக்காவது கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி தந்தால் அது உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும். நீங்களும் கடன் வாங்கி அந்த பணத்தை வீட்டிலே சேமித்தால் அந்த பணமும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக பயன்பட்டு விடும் என்பதை உணர்த்துகின்றேன். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே 5 குடைவன் சூரியன் 12ஆம் இடத்திலே விரைஸ்தானத்திலே சென்று ராகுவோடு இணைந்திருக்கின்றார். அதுவும் நல்லதில்லை. இந்த நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய சுயபுக்தியை இழக்காமல், தடுமாறாமல், உடல் சோர்வை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் கவனமாக இருந்து குடும்பத்தை நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதால் கவனம் தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். அதேபோல் மேசராசியை சார்ந்தவர்களுக்கு
குறிப்பாக நமது வெளிநாட்டில் இருக்கின்ற சொந்தங்களுக்கு, இந்த லாட்டரி சீட்டு எடுக்கின்ற சொந்தங்களுக்கு எல்லாம் இந்த ராசி எண்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். அவர்களுக்காக இந்த எண்ணை சொல்லுகின்றேன். அதே நேரத்தில் பிற மாநிலங்களிலே லாட்டரி சீட்டு விற்பனை அமோகமாக போய்கொண்டிருக்கின்றது என்பதால் அவர்களுக்கெல்லாம் இந்த நம்பரை கேட்டு எனக்கு தகவல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த நண்பரை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கவனமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும். உங்களுக்கு ஒரு எண் மட்டும் சொல்லுவேன். அந்த எண் என்னவென்றால், நீங்கள் எடுக்கின்ற சீட்டிலே 6 எண்கள் இருந்தால் மொத்தமாக கூட்டி முடிவில் வரக்கூடிய எண் நான் சொல்கின்ற எண்ணாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பரிசில் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லுகின்றேன். இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்பது 8ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்து உச்சபலம் அடைந்து வக்கரகதியிலேயே மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து உங்களுக்கு மிகுந்த பக்கபலமாக உங்களுக்கு குடும்பத்தோடு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். தொட்டதெல்லாம் தொடங்க வேண்டும், செய்கின்ற காரியங்களெல்லாம் வெற்றியாக முடிய வேண்டும், உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே உங்கள் ராசி இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இருப்பதால் நீங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக டென்ஷன், பரபரப்பு, கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நிலை உங்களுக்கு அப்படி அல்ல. உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கிடைக்கின்ற வகையிலே நீங்கள் பயன்படுத்தி வெற்றி வாகையை சூட வேண்டும். உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து உங்களுக்கு பல வகையிலே பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார். செவ்வாய் என்பது உங்களுக்கு ஒரு 2ஆம் வீட்டிலே அமர்ந்து விட்டாலே குடும்பத்திலே சில பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, குடும்ப உறுப்பினர்கள் எப்பொழுதுமே உங்கள் மேல் ஒரு கொஞ்சம் கோப பார்வை வீசிக்கொண்டிருப்பார்கள். வாக்குவாதங்கள் முற்றிக்கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த பல மாதங்களாக ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருந்து கொண்டிருந்தது. அவற்றுக்கெல்லாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் என்பவர் இப்பொழுது கீழே இறங்கப் போகின்றார். கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதனால் 8ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. குடும்பத்திலே சுப காரியங்கள் நடப்பதற்கான, முக்கியமாக சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கப் போகின்றது. செவ்வாயும் மங்களக்காரகன் தான், மங்கள விஷயங்கள் நடத்தி தரக்கூடியவர். ஆனால் செவ்வாய் என்பது ஒரு பாவ கிரகம் என்பதால் அதிக முன்கோபத்தையும் அதிக வார்த்தை வீச்சுகளையும் தரக்கூடிய ஒரு கிரகம் என்பதால் குடும்பத்திலே உங்களிடத்திலே இருக்கின்ற ஒற்றுமைகள் குலைத்துவிடும். ஆனால் அதே நேரத்திலே எந்த விஷயத்திற்கும் தைரியமாக உங்களை பேச வைத்து அந்த இடத்திலே ஒரு முக்கியமான மனிதராகவும் உங்களை செவ்வாய் தான் நிற்க வைத்து விட்டார். அவையெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் குடும்பத்திலே என்ன வழியிலே நம்மளுக்கு மரியாதையோ, நமக்கு எவ்வளவுதான் செல்வாக்கோ இருந்தாலும் குடும்பத்திலே பிரச்சனை இருந்தால் வெளியிலே நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. வெளியில் ஒரு வேஷம், உள்ளே ஒரு வேஷம் என்ற வகையிலே நாம் வாழ்க்கையை கழிக்க வேண்டி வந்துவிடும். அப்படி ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் அவை அனைத்தும் இப்பொழுது தீர்ந்து நீங்கள் நல்ல வழியாக குடும்பத்தினருடைய ஒற்றுமையோடு, குடும்பத்தினுடைய ஆலோசனைகளோடு நீங்கள் அடுத்து வழிநடத்தி செல்லப் போகின்றீர்கள். அதனால் வருகின்ற காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இளம் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்து நின்று கொண்டிருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த ரிஷபராசியை சேர்ந்த இளம் பிள்ளைகளுக்கு சொந்தத்தில் அல்லாத ஒரு உறவுகள் தான் உங்களுக்கு மன வாழ்க்கைக்கு வருவார்கள். சொந்த பொண்ணு கிடைக்காது, சொந்த பையன் கிடைக்காது. இந்த நேரங்களில் தரேன்னு சொன்னவங்க கூட தள்ளி போய் தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் அந்நிய பொண்ணு, அந்நிய பையன்தான் உங்களுக்கு மணமகனாக வருவாங்க. அதே போல் சில இளைஞர்கள் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்வது, மதம் விட்டு மதம் திருமணம் செய்வது என்ற வகையிலேயும் கூட சிலருக்கு இப்பொழுது காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரிஷபராசிக்கு அது சாத்தியமான ஒரு விஷயம். அதுவும் பெற்றோர்களுடைய
சம்மதத்தோடு செய்யக்கூடிய விஷயமாகவும் இப்போ இந்த ரிஷபராசிக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் விரும்பியவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த காலம் முடிகின்ற பொழுது அதற்கு பின்னால் நீங்கள் பெற்றோர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா சண்டை தான் வரும். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும். ஆனால் இப்பொழுது பேசுகின்ற பொழுது கிரகம் அவர்களை சமாதானப்படுத்திவிடும். சரி, பிள்ளை ஆசைப்பட்டுட்டான், பொண்ணு ஆசைப்பட்டுருச்சு, நம்ம செஞ்சு கொடுப்போம்ன்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுவார்கள். அதனால் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெய்வ துணை இருக்கிறது, பெரியவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொள்ளுங்கள். குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகளும் பெரியவர்களுக்கு தீர்ந்து விடுகிறது. இளைஞர்கள், மாணவ மாணவிகள், கல்வி பயின்றவர்கள், நீங்கள் கல்வியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் வக்கரகதியிலே இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இல்லாவிட்டால் படித்த படிப்புகள் மறந்துவிடும். ஏனென்றால் ஒரே நிலைப்பாட்டிலே நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தை படிக்கணும், அதிலிருந்து நம்ம ஆர்வத்தை செலுத்தி நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பீங்க. ஆனால் சடார்னு நீங்கள் ஒரு டக்குன்னு மாறி வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போய் படிக்கணுன்ற எண்ணம் வந்துடும். அப்போ குழப்பத்தில் நீங்கள் ரெண்டையுமே விட்டுருவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாணவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். கவனமாக படித்து முன்னேற வேண்டும். குறிப்பாக இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 3 கூடிய சந்திரன் கேதுவோடு இணைகின்றார். அதுவும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இணைகின்றார். அதனால் குழந்தைகள் விஷயத்திலே பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆண்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற காரியங்கள், அதே நேரத்தில் அவர்கள் சேருகின்ற நண்பர்கள், தோழிகள், இவர்களெல்லாம் சரியானவர்களாக இருக்கின்றார்களா, புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் யாரும் சேருகின்றார்களா என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு 2 நாட்கள் மட்டும் அப்படி செய்துவிட்டால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த 2 நாட்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனையில் வராமல் தடுத்து கொள்ளலாம். அதேபோல உங்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. மனைவி வழியிலே ஏதேனும் உங்களுக்கு ஒரு வருமானமோ ஏதாவது ஒரு தேவைகளோ பூர்த்தியாக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் 8ஆம் தேதி மாலை வரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 8ஆம் தேதிக்கு மாலைக்கு மேலே உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை. ஏனென்றால் உங்கள் 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி மனைவிக்குரிய இடம், கணவனுக்குரிய இடம். அந்த இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய நீசபலம் அடையப் போகின்றார். அதனால் உங்கள் கணவன் அல்லது மனைவி இடத்திலே நீங்கள் ஏதேனும் ஒரு முக்கியமான காரியங்களை கலந்தாலோசிக்க வேண்டும். நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அல்லது ஏதேனும் சொத்துக்கள் விஷயமாக பணம் தேவைப்பட்டால் வாங்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த 8ஆம் தேதி மாலைக்குள்ளாக நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அதன் பின்பு உங்களுக்கு 7 கூடையவன் நீசமாக போகின்றார். நீசபலம் அடைந்து விட்டால் அவர்களுக்கு பலம் குன்றிவிடும். சுய யோசனை இருக்காது. ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஆலோசனையாக சொல்ல மாட்டார்கள். அதனால் நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக இருந்து, ஏற்கனவே நீங்கள் படபடப்போடு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ராசிநாதனும் அங்கே வக்கரகதியிலே இருக்கின்றார். உங்கள் 7 கூடையவன் குடும்பஸ்தானாதிபதி, அதாவது உங்களுக்கு மனைவி கணவனுக்குரிய கிரகம், உங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டியவர், அவரும் இப்பொழுது ஒரு சக்தியை இழந்த நிலையிலே காணப்பட்டால் 2 பேருக்குமே அந்த சூழ்நிலை மாறுகின்ற பொழுது கவனமாக இருந்து ஒரு பெரியவருடைய ஆலோசனையை செய்து கேட்டு அதன் பின்புதான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்துகின்றேன். நீங்களாக ஒரு முடிவை எடுத்து செய்துவிடக்கூடாது. குறிப்பாக 8ஆம் தேதிக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். நாம் செய்யலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் கண்டிப்பாக பெரிய மனிதர்கள் உங்கள் வீட்டிலே இருந்தால் ஆலோசனை கேட்டு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகின்றேன். உங்கள் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்க வேண்டிய குரு பகவான் உங்களுக்கு ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். நீ என்ன கேட்டாலும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். மனதில் நல்ல விஷயங்களை நினைத்து கொள்ளுங்கள். நல்லவை நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லவையாக நடக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் இப்பொழுது மிக நல்ல நிலையிலேயே ராசிக்கு 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்ற சனியோடு இணைந்து காணப்படுகின்றார்.
மிகுந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2 கிரகங்களும் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார்கள். குரு என்பது உங்களுக்கு ராசிக்கு 7க்குடையவனாகவும் 10ஆம் இடமான தொழிற்சானமாக விளங்கக்கூடிய இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திர பாதசாரத்திலே உங்களுக்கு ராசிநாதனும் அங்கே அமர்ந்திருக்கின்ற சனி பகவானும் இணைந்திருக்கின்றார்கள். அதனால் மிகுந்த சுபகிரகமான குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பதால் மிகுந்த நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால் உங்களுக்கு தெய்வ துணை நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கின்றது, உதவிகள் கிடைக்கின்றது. தந்தையாரிடத்திலிருந்து பெறக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஏதேனும் நீங்கள் பெற வேண்டிய விஷயம் தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக நீங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வாரத்திலே நீங்கள் கேட்டு தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்திலே 9க்குடையவன் சனியோடு இணைகின்ற பொழுது உங்களுக்கு மிகுந்த தைரியமும் மன வலிமையும் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். சென்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் தொழில் சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கைகள் நீங்கள் இறங்கினாலும் கூட எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதே நேரத்திலே உங்களுக்கு ராசிக்கு 6க்குடையவனும் லாபஸ்தானாதிபதியுமாக விளங்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசியிலே அமர்ந்திருந்தார். நீங்கள் கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் 6க்குடையவனாக சில நேரங்களிலே உங்களை கடனும் வாங்க வைத்து அந்த கடன் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது வீண் செலவுகளும் ஏற்படுத்தி இருக்கலாம். இப்பொழுது அந்த செவ்வாய் இந்த வாரத்தின் முதல் நாளிலேயே உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்றார். அங்கே சென்று நீசபலம் அடைய இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு இனிமேல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் தவிர்க்கப்படுகிறது. தேவையில்லாமல் கடன் எதுவும் வாங்கப் போவது இல்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்கின்ற காரியங்களில் தொழிலில் நீங்கள் முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ராசிநாதன் அமர்ந்த இடம் உங்களுக்கு 9ஆம் வீடு. அங்கே ஆட்சி பலம் அடைந்த சனி பகவான் பார்க்கின்ற முதல் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் நீங்கள் நல்ல சிந்தனைகளோடு இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் வாழ்க்கையில் உயருவதற்கான ஒரு முன்னேற்பாடை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரங்களில் தான் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும். ஒரு வீடு கட்ட வேண்டுமோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு திருமண நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டுமோ என்ற ஆலோசனைகள் நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியம் முடிந்துவிடும். உங்களிடத்தில் பணமே இல்லை என்றாலும் கூட சரி, உங்களுடைய சொந்த வீடு இல்லை என்றாலும் சரி, அல்லது முதலீடே இல்லை தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் கூட சரி, யாராவது ஒரு மூலியமாக அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக ஈடேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் அப்படிப்பட்ட ஒரு அமைவாக சனி பகவானுடைய லாப பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் ராசிநாதனை அரவணைத்து சனி பகவான் வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த காரியத்தை நினைத்தாலும் சரி, உங்கள் குலசாமிக்கு ஒரு காணிக்கையை வைத்துவிட்டு நீங்கள் அந்த காரியத்தில் இறங்குங்கள். 100% வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்திலே உங்களுக்கு 4ஆம் வீடு என்பது தாய் வீடு. அந்த தாய் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். கேது இப்பொழுது 10ஆம் தேதிக்கு மேலே சந்திரனோடு இணையப் போகின்றார். சந்திரனும் கேதுவும் இணைவது என்பது தாய் வீட்டிற்கு நல்லதல்ல. தாயார் வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்திகள் வரலாம். தாயாருடைய உடல் நலத்திற்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதனால் தாய் வழி சொந்தங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். உங்கள் தாயார் வீட்டிலே இருந்தால் உடல்நலக் குறைவு என்றால் உடனடியாக நீங்கள் பார்த்து அவர்களை சரி செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த 10ஆம் தேதிக்கு மேலே இச்சொத்துக்கள் ஏதாவது வாங்குவதாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் நீங்கள் 1க்கு 2 மடங்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அல்லது ஏதாவது ஒரு தேவையற்ற சொத்தை நீங்கள் முதலீடாக பணத்தை கொடுத்து விட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம். 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக 13ஆம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மிதுன ராசிக்காரர்கள். காரணம்
4ஆம் வீடு என்பது கேதுவால் சூழப்பட்டு சந்திரனோடு இணைகின்றது. மனதிலே பல குழப்பங்கள் உங்களுக்கு வரும். எதையும் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ராசி என்பது மனதையும் உடலையும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதற்கு அதிகாரியாக விளங்கக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரன் கேதுவோடு இணைவது என்பது உங்களை மனதளவிலே குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு தேவையில்லாத விஷயங்களிலே நுழையக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். தேவையில்லாத பொருளை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவசியமில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் மூக்கை நுழைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்படிப்பட்ட இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்திலே உங்களுக்கு ஏதேனும் சில பிரச்சனைகள் உருவாவதற்கும் சில வழி இருக்கின்றது. குறிப்பாக இந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் செவ்வாய் 7ஆம் தேதி கடகத்திற்கு பயிற்சியான பின்பு அந்த 8ஆம் தேதி மாலை வரை குடும்பத்திலே ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. 7ஆம் தேதி மாலை முதல் 8ஆம் தேதி மாலை வரை ஏதேனும் வாக்குவாதங்களை நீங்கள் குடும்பத்திலே வைத்துக் கொள்ளக்கூடாது. பெண்ணாக இருந்தால் கணவனிடத்திலே நீங்கள் பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. ஆணாக இருந்தால் மனைவியிடத்திலே நீங்கள் தேவையெல்லாம் வாக்குவாதம் செய்து பிரச்சனை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கட்டு நேரங்களிலே ஆரம்பிக்கின்ற பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நேரம் அந்த கட்டு நேரம் முடிந்தாலும் கூட தொடரக்கூடிய வாய்ப்பை வந்துவிடும். அதனால் இந்த நேரங்களை நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் சொல்கின்ற பொழுது அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு நீங்கள் குடும்பத்திலே பிரச்சனை வராமல் இருக்காது, சந்தித்து கொள்ளலாம். ஆனால் இந்த நேரங்கள் என்பது பிரச்சனையை வளர்க்கக்கூடிய நேரம், கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த அனைத்து துறையினருக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நேரம்தான். அதே நேரத்தில் செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த அலைச்சல்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் செலவை மட்டும் நீங்கள் குறைத்து கொண்டால் மிகுந்த நல்லது. அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் சரி, முதலீட்டாளர்களுக்கும் சரி, முதலீடுகளிலே கவனம் தேவை. எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற வகையிலே 10 ரூபாய்க்கு நீங்கள் 20 ரூபாய் செலவண்டி செய்து நீங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதுக்கு 10 ரூபாய் தான் தேவைப்படுகிறது. யாரையாவது ஆளுகளை பிடித்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒன்று ரெண்டு செஞ்சு சமாதானப்படுத்துவதற்காக நீங்கள் செய்தால் அது வீண் செலவாகத்தான் மாறும். அவர்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு தேவையான முதலீடை மட்டும் செய்தால் போதும். யாரையும் நீங்கள் சார்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் கிரகசாரம் இப்பொழுது இல்லை என்பதால் தைரியமாக நீங்களாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து முடித்து விடலாம். அதனால் நீங்கள் அனைத்து துறையை சேர்ந்தவர்களுக்குமே இது பொருந்தும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல நேரமாக இந்த வாரம் விளங்கும். வெற்றி வாகை சூடுங்கள் என்பதை கூறுகின்றேன். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 1ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. அந்த எண்ணை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கடகராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு இப்பொழுது இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன், ஒரு பெண் கிரகம். அதே நேரத்திலே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன், அவரும் ஒரு பெண் கிரகம். பொதுவாக இந்த கடகராசி சார்ந்தவர்கள் யாரை அண்டி அதிகமாக நீங்கள் முன்னெடுத்தால் காரியம் வெற்றி பெறும் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக பெண் தோழிகள் மூலியமாக நீங்கள் நிறைய நன்மைகளை அடையலாம். ஆண்களை விட பெண் தோழிகள் மூலியமாகத்தான் நீங்கள் நிறைய லாபத்தை அடைய முடியும். அதேபோல் ஆண்கள் பெண்கள் மூலியமாகத்தான் அதே நன்மையிலே அடைய முடியும். ஆண்களை விட பெண்களால் தான் லாபம் அதிகம் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு. காரணம், உங்கள் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் ஒரு பெண் கிரகம் சுக்கிரன். அவர் இப்பொழுது உங்களுக்கு நல்ல நிலையிலே உச்சபலம் அடைந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டிலே இருக்கின்ற பெரிய மனிதராக வழங்கக்கூடிய பெண்களிடத்திலே ஆலோசனையை நீங்கள் கேட்கலாம். அதே நேரத்திலே உங்கள் தோழிகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் மிக அற்புதமான நாட்களாக அந்த முதல் 2 நாட்கள் உங்களுக்கு விளங்கப் போகின்றது. ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்றால் இந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பின்பு உங்கள் ராசிநாதனான சந்திரன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். அதுவும் உங்களுக்கு நல்ல பலனைத்தான் தரும். இருந்தாலும் முதல் 2 நாட்கள் மிக பவராக இருக்கின்றது. அதன் மூலியமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துக் கொள்ளலாம்.
அதே போல 10ஆம் தேதிக்கு மேலே இந்த கடகராசியை சேர்ந்தவர் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோடு இணையப் போகின்றார். ராகுவால் பார்க்கப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், வெளியிலிருந்து ஏதேனும் ஒரு தொந்தரவுகள் இப்படி வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. குறிப்பாக பெண்களுக்கு. ஏனால் கேது அமர்ந்திருக்கின்ற வீடு பெண் வீடு, ஒரு கன்னி ராசி. அந்த ராசியில கேது அமர்ந்து உங்கள் ராசிநாதனான சந்திரன் அங்கே அவரோடு இணைகின்ற பொழுது மீன ராசி என்ற ஒரு வீட்டிலிருந்து ராகு பார்க்கின்றார், அதுவும் பெண் வீடு. அப்பொழுது பெண்களுக்கு பெண்களாலேயே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அப்படியானால் நீங்கள் அந்த 10ஆம் தேதிக்கு மேலே யாராவது ஒரு தோழிகளுக்கோ அல்லது சொந்தங்களுக்கோ நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுக்கு நன்மை செய்து விட வேண்டும் என்ற வகையிலே ஏதாவது கடனுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு விடுவீர்கள், அல்லது கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி நீங்கள் உங்கள் மூலியமாக பணத்தை வாங்கி அவர்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அவையெல்லாம் பின்னாளிலே பிரச்சனையாகத்தான் முடியுமே ஒழிய உங்களுக்கு நல்ல பெயரை தந்துவிடாது. கஷ்டத்திலே உதவி செய்தார்களே என்ற எண்ணம் அவர்களுக்கு கண்டிப்பாக தோணாது. அதனால் இந்த கெட்ட நேரங்களிலே நாம் செய்கின்ற உதவிகள் நமக்கு நல்பெயரை தராது. அந்த 10 to 13 இந்த நாட்கள் உங்களுக்கு கவனம் தேவை. அதற்கு முந்தைய நாட்களும் சரி, அதற்கு பின்னால் வர இன்னும் நாட்களும் சரி, நீங்கள் உதவினால் அந்த பணம் திரும்ப வந்துவிடும். எந்த நேரத்திலே நாம் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆலோசனை ஜாதகம் பார்ப்பது, ராசி பலன்கள் சொல்வது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீ உதவியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தால் 10ஆம் தேதிக்கு முன்பு செய்யுங்கள், அல்லது 13ஆம் தேதிக்கு பின்னாடி செய்யுங்கள். செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, வாங்கியவர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காது. எண்ணத்தை கொடுத்து விட்டார்கள் என்ற அவப்பெயர் தான் கிடைக்கும். அதனால் அதற்கு பின்பு செய்யுங்கள் அல்லது முன்பு செய்யுங்கள் என்பதை உணர்த்துகின்றேன். உடல் ஆரோக்கியத்திலே இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் 10ஆம் தேதிக்கு மேலே மிகுந்த கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வயதான பெற்றோர்கள் உங்கள் வீட்டிலே கடகராசியை சார்ந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உணவு வகையிலே ரொம்ப கவனமாக நீங்கள் உணவுகளை கொடுக்க வேண்டும். பழைய உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. அதேபோல் கடகராசியை சேர்ந்த வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுது கண்ட இடங்களிலே உணவுகளை வாங்கி சாப்பிடும் பொழுது அதனால் உங்களுக்கு வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக 100க்கு 100% இருக்கின்றது. ஏன்னா உணவுக்கு அதிகாரியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் ராகுவோடு இணைந்து கேதுவை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு அந்த 10ஆம் தேதி 13ஆம் தேதி நீங்கள் கவனமாக உணவு வகைகளை நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். பயணங்களிலும் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்த இந்த செவ்வாய் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இதுவரை தொழில் ரீதியாக நிறைய பண விரயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதனால் நிறைய செலவினங்கள், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. அவையெல்லாம் இப்பொழுது முடியப் போகின்றது. அதே போல உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கடகராசியை சேர்ந்த ஆண்களுக்கு நிறைய செலவுகள் வந்து கொண்டே இருந்தது. அவையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகின்றது. அது செலவுகள் உங்களுக்கு இப்போ குறையப் போகின்றது. குறிப்பாக தொழிலுக்காக நீங்கள் போட்ட முதலீடுகளிலிருந்து வீண் செலவுகள் நிறைய சந்தித்து விட்டீர்கள். அவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு குறைந்து தொழிலிருந்து நிறைய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது பெறப்போகின்றீர்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து வருகின்ற விஷயங்கள், நல்ல செய்திகள், குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், அதே போல மன வாழ்க்கைக்காக காத்திருக்கின்ற இளம் வயதை சேர்ந்த ஆண் பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியாக இந்த வாரம் அமையும். உங்களுக்கு ராசிக்கு 7 கூடையவன் சனி ஆட்சி பலம் அடைந்து 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுத்து விடுவார். காரணம், குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் இப்பொழுது திருமணத்திற்காக காத்திருக்கின்ற கடகராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு நல்ல வரன்கள் அமையும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே மிக சிறந்த அளவிலே முன்னேற்ற பாதையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். முதலீட்டாளர்கள், தொழில் செய்பவர்கள் அனைவருமே இனிமேல் தாராளமாக நீங்கள் தைரியமாக முதலீடுகளை செய்யலாம். குறிப்பாக உணவகங்கள் நடத்துபவர்களுக்கு இப்பொழுது நல்ல வியாபாரங்கள் நடக்கும். நீங்கள் ஏதேனும் முதலீடுகளை செய்து கடையை விருத்தி செய்ய வேண்டும் என்றாலும் கூட உதவிகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள்
நிச்சயமாக நிறைய ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவும் நிறைய நன்மைகளை பெறலாம். உங்களுக்கு பதவி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாரத்திலே இருக்கின்றது. தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்ற பாதை நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த கடகராசியைச் சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5, பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வணக்கம். சிம்மராசி நண்பர்களுக்கு இப்பொழுது இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்மராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன். கடந்த வாரத்தை போன்று இப்பொழுதும் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்து அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சூரியனோடு ராகு இணைவது என்பது நமக்கு ஒரு நல்ல பலன்களை தந்துவிடாது. 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்ததால் அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வராத ஒரு பணம், நீண்ட நாட்களாக உங்களுக்கு பேசி முடிக்கப்படாமல் இருந்து வருகின்ற சொத்து விஷயங்கள், அதே போல் உங்கள் பெற்றோரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் நடக்க வேண்டும், அது தள்ளி போகின்றது என்றாலும் கூட இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் உங்களுக்கு தாத்தா அல்லது பாட்டி மூலியமாக சொத்துக்கள் ஏதாவது பாகப்பிரிவினை மூலியமாக கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற நேரங்களில் நீங்கள் பேசி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பிற்கு உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்றதா என்பதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. அதாவது உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அது 200 ரூபாய் அல்லது 300 ரூபாய் இப்படி பிச்சு பிச்சு தான் உங்கள் கைக்கு வரும், முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது. அதனால் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். நாம் என்னென்ன காரியங்களை பற்றி நினைத்து ஒரு முன்னேற்பாடாக செய்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனைக்கும் தடை வந்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை நினைத்து ஒரு விஷயத்தில் பயணித்து கொண்டிருந்தால் நம் உடன் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள் வேறு விஷயமாக அதை பேசி தடுத்து விடுவார்கள். இப்படி ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே உங்களது வாழ்க்கை இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் போல இந்த வார இறுதியிலே 30ஆம் தேதி சூரியன் பயிற்சியாகி அடுத்து ராகுவை விட்டு விலக இருக்கின்றார். அதனால் இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து தாக்குப்பிடித்து இந்த வாரத்தை கடக்க வேண்டும். அதற்கு உற்ற துணையாக உங்களுக்கு இருந்து கொண்டிருப்பவர்கள் புதனும் சனியும் இப்பொழுது உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். யார் இப்பொழுது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கரம் பற்றி நாம் செல்ல வேண்டும். வேறு ஏதாவது சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தால் நாம் எந்த பயனும் பெறப்போவதில்லை. அதனால் இப்பொழுது புதன் சனி இருவருமே குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து இப்பொழுது உங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். புதனும் சனியும் சிம்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உங்களுக்கு இப்பொழுது மிகுந்த பக்கபலமாக லாபஸ்தானாதிபதியே உங்கள் ராசியை பார்க்கின்றது ஒரு அருமையான விஷயம். அதே 7க்குடையவன் ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பதும் ஒரு அருமையான விஷயம். அப்படி என்றால் உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கண்டிப்பாக சொல்வார்கள். நீங்கள் கேட்டு அவர்களைப்படி வழி நடக்கலாம். அதே போல புதன் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவன் உங்களுக்கு நல்ல வழியிலே ஆலோசனை சொல்ல தகுதியான ஒரு வாய்ப்பாக குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்ப உறுப்பினர்கள் என்றால் தாய் தந்தையர் மற்றும் சகோதர சகோதரிகள், அதேபோல சொந்த பந்தங்கள், இவர்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி அவருடைய ஆலோசனையை நீங்கள் பெற்று செய்தால் அது லாபமாக முடியும். அந்த லாபத்தில் இருந்து வரக்கூடிய பணம் உங்கள் பெட்டகமான உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு வந்து சேர்ந்துவிடும். ஏனென்றால் லாபஸ்தானாதிபதியும் 2க்குடையவனும் ஒரே கிரகம் புதன் பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு இப்பொழுது இரத்த வழி சொந்தங்கள் மிகுந்த உற்ற துணையாக இருப்பார்கள். உங்கள் மனைவி வழி சொந்தங்கள் மிகுந்த உற்ற துணையாக இப்பொழுது இருப்பார்கள். வருகின்ற 30ஆம் தேதிக்கு மேலே உங்கள் சுய புத்தி நன்றாக வேலை செய்யும். அதன் பின்பு நீங்கள் சுயமாக முடிவெடுத்துக் கொள்ளலாம். அதுவரை நீங்கள் பிறர் ஆலோசனை பெற்று நீங்கள் வழிநடத்தி செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த வாரத்திலே கவனமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றீர்கள். கவனம் தேவை.
குறிப்பாக ராசிக்கு 12 கூடையவன் 2ஆம் இடத்திலே வந்து 10ஆம் தேதிக்கு மேலே அமர இருக்கின்றான். அப்பொழுது உங்களுக்கு நிறைய செலவுகள் வரும். குடும்பத்திலே ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. தன வரவிலே குறைவு இருக்காது. சென்ற இடங்களிலே உங்களுக்கு உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். முழுமையாக கிடைக்காவிட்டாலும் அது இல்லை என்ற சொல்லுக்கு அங்கே இடமில்லை. கண்டிப்பாக கிடைக்கும். தேவைக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த கடின உழைப்பாளிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முழுமையாக கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் ஏன் முழுமையாக கிடைக்கவில்லை என்று நீங்கள் அவர்களிடத்தில் சென்று சண்டை செய்வதோ வாக்குவாதம் செய்வதோ அது உங்களுக்கு தான் இழுக்கு. காரணம் எதுவுமே கிரகத்தால் நடைபெறுகிறது. உங்களுக்கு கொடுக்க வேண்டியவரை கூட கையை கட்டி வைத்து விடுவார்கள். அவர்கள் கையில் வந்துவிட்டால் முழுமையாக உங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட அவர்கள் கிடைத்தால் தானே கொடுப்பார்கள். கொடுக்க விடமாட்டார் கிரகம். அதனால் நீங்கள் என்ன பயன் பெற வேண்டுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பொறுமையாக இருப்பது நல்லது. எந்த விஷயத்திலையுமே இப்பொழுது நாம் அவசர கதி கூடாது. குறிப்பாக முதல் அந்த 7ஆம் தேதி அவசர கதியிலே நீங்கள் காணப்படுவீர்கள். அந்த அவசர கதியை நீங்கள் அந்த ஒரு நாள் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்ற நாட்கள் நீங்கள் சுமூகமாக எதையும் செய்து விடுவீர்கள். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த அவசர கதியிலே நீங்கள் வார்த்தைகளை விட்டுவிடாமல் கவனமாக இருந்தால் போதும். ஒரு நாள் மட்டும். அதன் பின்பு வாரம் முழுவதும் சனி பகவானும் புதன் பகவானும் உங்களை வழிநடத்தி சென்று விடுவார்கள். அதேபோல காதல் திருமணம் செய்யக்கூடிய சிம்ம ராசியைச் சேர்ந்த சிம்ம லக்கணத்தைச் சேர்ந்த இந்த உறவுகளுக்கெல்லாம் இப்பொழுது கதவு திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கின்றார் சனி பகவான். நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு மனதளவிலே காதல் வயப்பட்டு நீங்கள் உறவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் பெற்றோரிடத்திலே சென்று தாராளமாக முறையிடலாம். அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சம்மதிப்பார்கள். திருமணத்தை நடத்தி தருவார்கள். அதேபோல அனைத்து தரப்பை சார்ந்த திருமண வயதை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது முழுமையாக திருமண யோகம் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு சுகம் தரும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். அதேபோல மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகுந்த அக்கறையோடு படித்து முன்னேற வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பயன்படுத்தி நீங்கள் மென்மேலும் மேலே செல்ல வேண்டும். கடின முயற்சியின் மூலியமாக நீங்கள் முன்னேற வேண்டும். உங்களுக்கு 4 கூடையவன் கல்வி ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைய போகின்றார். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. குருவுடைய அனுக்கிரக பார்வை உங்களை வழிநடத்தி சென்றுவிடும். தைரியமாக முன்னேறுங்கள் என்பதை கூறுகின்றேன். உங்கள் சகோதர சகோதரிகள் இளைஞர்களாக உங்களுக்கு கீழே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரிகளும் சரி, இளைய சகோதரர்களும் சரி, உற்ற துணையாக இருந்து இப்பொழுது உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பயன்பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு ராசி எண் 3 பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆட்சி பலம் பெற்ற சனியோடு 2 கிரகங்களுமே குருடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார்கள். குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசியினை ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரன் உச்சபலம் பெற்றும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். 12 கூடியவன் சூரியன் புதன் சாரம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். ராகு பகவான் குரு சாரம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் 8ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். சந்திரன் உங்கள் லாபஸ்தானாதிபதி இந்த வாரத்திலே 10ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்றார். இப்படி இந்த வாரத்திலே உங்கள் ராசியை மட்டும்
7 கிரகங்கள் ஆக்குபை செய்கின்றன. 7 கிரகங்கள் உங்கள் ராசியை கிராஸ் செய்கின்றன. உங்கள் 7 கிரகங்களுடைய பார்வை மூலியமாக, ஒளியின் மூலியமாக உங்கள் ராசி பலம் பெறுகின்றது. ஒரு கிரகத்தினுடைய அனுக்கிரக பார்வையே நம் ராசியை பலம் பெற வைத்துவிடும். அதே நேரத்தில் 7 கிரகங்கள் உங்கள் ராசியிலே இந்த வாரம் பார்வையின் மூலியமாக, சஞ்சாரத்தின் மூலியமாக இப்படி உங்கள் ராசியை வலம் பெற வைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரங்களிலே இந்த ராசியை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டும். பல பெரிய மனிதர்களை நாட வேண்டும். கௌரவம் பார்க்கக்கூடாது. அவரிடத்திலே சென்று பேசினால் நமக்கு ஏதேனும் கௌரவ குறைச்சல் வந்துவிடுமோ என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட எண்ணம் தோன்றும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் 10ஆம் தேதி வரை 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதன் பின்புதான் 10ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில சிந்தனைகள் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது நீங்கள் அவையெல்லாம் துடைத்து எறிந்துவிட்டு அந்த கௌரவம் என்ற போலித்தனத்தை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் தைரியமாக சென்று யாரிடத்தில் பேச வேண்டுமோ அவரிடத்தில் பேச வேண்டும். நம்ம இழிவாக நினைத்து விடுவார்களோ அல்லது கௌரவம் போய்விடுமோ, அதனால் நமக்கு பின்னால் நம்மளுக்கு எதனா அவமானம் வருமோ என்று நினைக்கவே கூடாது. நமக்கு காரியம் சாதிக்க வேண்டும். இப்ப நீங்க காரியம் சாதிப்பதற்கு மிகுந்த ஏற்ற நேரம் இது. 7 கிரகங்களுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது உங்களால் எதை சாதிக்க முடியாது என்பதை நீங்க தான் உணர வேண்டும். 7 கிரகத்திலே ஏதாவது ஒரு 4 கிரகம் உங்களுக்கு நன்மை செய்து விடாதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 10 பேர் இடத்திலே சென்று நீங்கள் பேசுகின்ற போது கண்டிப்பாக அதில் 5 பேர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையிலே வந்து விடுவார்கள். அதனால் இந்த கூட்டு முயற்சியிலே ஏதேனும் காரியங்கள் நடத்த வேண்டும் என்றாலும் கூட இது சாத்தியமான நேரம். இந்த நேரம் என்பது நீங்கள் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உயர்ந்த பதவிகளிலே இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலையிலே பணி செய்கின்றவராக இருந்தாலும் சரி, அடிமை பணி செய்கின்றவராக இருந்தாலும் சரி, முதலாளிகளாக இருந்தாலும் சரி, முதலீட்டாளராக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, ஒரு பொன்னான காலம் இந்த நேரம். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு, உங்கள் தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு பொன்னான நேரம். வராதவன் வந்துவிட்டானே, அவன் கேட்பதை கொடுக்க வேண்டும் என்று, தட்டாமல் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே எதிராளி தள்ளப்பட்டு விடுவார்கள். குறிப்பாக உங்கள் உறவுகள், சொந்தங்கள் இவர்களிடத்தில் விலகி இருந்தால் அவர்களிடத்திலிருந்து வர வேண்டிய செல்வங்களும் பொருள்களும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் இப்பொழுது சென்று கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து விடுவார்கள். உங்கள் கௌரவத்தை தலையை தூக்கி சுமந்து கொண்டு நீங்கள் பெற வேண்டிய நன்மைகள் எல்லாம் தள்ளி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவற்றை இப்பொழுது நீ பெறக்கூடிய நேரம் இந்த நேரம். அதனால் நீங்கள் யாரிடத்திலும் சரி, குறிப்பாக உங்கள் இல்லற துணை அல்லது சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், இப்படி பல வகையிலே நீங்கள் யாரிடத்தில் சென்றாலும் சரி உங்களுக்கு நல்ல மரியாதையும் கிடைக்கும், கௌரவமும் கிடைக்கும். நீங்களாக மனதிலே போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. நம்மளை இழிவுபடுத்தி விடுவார்கள் என்ற எண்ணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்பொழுது நீங்கள் காரியம் சாதித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். பணம் வரக்கூடிய சூழ்நிலையிலே இப்பொழுது உங்கள் ராசி இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மூக்கை நுழைத்தால் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். ஆனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் தொழில் ரீதியாக உங்களுக்கு பல விஷயங்களிலே இடையூறுகள் நிறைய வந்து கொண்டிருந்தது கடந்த காலங்களிலே. அந்த இடையூறுகளெல்லாம் முறியடித்துத்தான் நீங்கள் மேலே வந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது இடையூறுகள் கண்டிப்பாக முழுமையாக அழிந்து ஒழிகின்றது. அந்த இடையூறுகள் எல்லாம் அழிந்து ஒழிக்கப்பட்டு இப்பொழுது முழுமையாக உங்களுக்கு சாதகமாக இடையூறு செய்தவர்களே ஒரு சப்போர்ட்டிவாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்துவிட்டது. உங்கள் லாபஸ்தானாதிபதி 10ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியிலே வந்து அமரப்போகின்றார். 10ஆம் தேதிக்கு மேலே ஏதேனும் ஒரு புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, அல்லது நிலுவையில் இருந்த வந்த பணம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உழைத்தும் உங்களுக்கு கைக்கு வராமல் இருந்த தொகைகள் எல்லாம் வரப்போகின்றது.
அதேபோல் ஏதேனும் சொத்துக்களை விற்று நீங்கள் பணமாக நீங்கள் பெற வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது விளங்கி கொண்டிருக்கின்றது. டிராவல்ஸ் நிறுவனம் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு யோகமான நேரம். அரசு துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிறைய பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான நல்ல நேரம். சிலருக்கு இடம் ஆறுதல்கள் செய்ய வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது நீங்கள் பார்த்து செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக மாறும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய நல்ல நேரம். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற உறவுகளுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலம். குறிப்பாக கணவனை இழந்த மனைவியை இழந்த அந்த கன்னிராசியை சேர்ந்த உறவுகளுக்கெல்லாம் புதிய ஒரு மன வாழ்க்கை ஏற்படுவதற்கான நல்ல நேரம். தாத்தா பாட்டி முன்னோர்களிடத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் மூலியமாக நிறைய தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக சொல்வதற்கு நிறைய நேரம் தேவைப்படும் என்பதால் காற்றடிக்கும் பொழுது தூற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் சொன்னதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உறங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் உழைப்பதற்கு தயாராக இருந்தால் கண்டிப்பாக அதைவிட 100 மடங்கு பலன்கள் வந்து சேரும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களை சூழ்ந்திருக்கின்றது என்பதால் தைரியமாக நீங்கள் யாரிடத்திலும் சென்று முறையிடலாம். எந்த வழக்காக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக சென்று நீங்கள் உங்களுடைய காவல் நிலையத்திற்கே சென்று நேரடியாக பேசலாம். உடனடியாக தீர்ந்துவிடக்கூடிய பிரச்சனையாக அது மாறிவிடும். இப்படி பல வகையிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதால் பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே குறிப்பாக நீங்கள் இந்த கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்றால் 7ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 4ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 3ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. இந்த 3 எண்ணும் உங்களுக்கு மிகுந்த பலத்தை தந்தாலும் 3ஆம் எண் உங்களுக்கு மிகுந்த பலம் தரும் என்பதை உரைத்து விடைபெறுகின்றேன். இதை நமது வெளிநாட்டில் இருக்கின்ற சொந்தங்கள் பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவரே உங்கள் ராசிக்கு 8 விளங்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் இப்போ உச்சபலம் அடைந்து வக்ரகதியிலே இருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் நமக்கு நல்ல நிலையிலே இருந்தால் நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நாம் வெற்றி பெற முடியும். பிறர் உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியும். நாம் சுய புத்தியோடு இருந்து சிந்தனைகளை செய்து ஒரு காரியத்தை எளிதாக செய்து அதை சாதித்து விட முடியும். ஆனால் அதே நேரத்திலே நம் ராசிநாதன் பலமளிக்கின்ற பொழுது அல்லது நீச்சபலம் அடைகின்ற பொழுது இப்படி நாம் இருக்கின்ற காலகட்டங்களிலே பிறருடைய உதவியை நாடித்தான் நாம் வாழ்க்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உங்கள் ராசி இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சனி பகவானுடைய முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆட்சி பலம் அடைந்து பார்க்கின்றார். ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து பார்க்கின்றார். அவர் ஒருவர் மட்டுமே இப்பொழுது உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த சனி பகவானுடைய வழிபாடு என்பது மிகுந்த ஒரு வாழ்க்கையில் உற்சாகத்தை கண்டிப்பாக தரும். சனி பகவான் ராசியிலே உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம். துலாம் ராசியிலே தான் சனி பகவான் அதிக பலம் பெறுவார். சனி பகவானுக்கு 2 வீடுகள் ஆட்சி வீடுகள் இருந்தாலும் கூட இந்த துலாம் ராசி தான் மிகுந்த ஒரு இஷ்டமான ஒரு பிடித்தமான வீடு. அங்கே தான் உச்சபலம் அடைகின்றார். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் என்றால் சனி பகவான் நிச்சயமாக பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். என்றால் அவர் 4, 5 குடையவர். இந்த 4, 5ஆம் வீடு என்பது மிகுந்த ஒரு முக்கியமான வீடு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது 4, 5 குடையவனாக வருகின்ற சனி பகவான் உங்கள் ராசியிலே உச்சபலம் அடைகின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். ராசிக்கு 6 குடையவன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு எதிரி ஸ்தானாதிபதி உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எதிரி வந்துவிட்டால் அங்கே குடும்பத்திலே குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் உருவாக்குவார் என்பதுதானே விதி.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்கள் குடும்பம் இப்பொழுது ஆட்பட்டு கொண்டிருக்கின்றது. தேவையில்லாதவருடைய ஆலோசனையை கேட்டு உங்கள் குடும்பத்தினர் உங்களிடத்திலே சில பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலியமாக பகையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த குடும்பம். அதனால் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன பேசினாலும் சரி, எதை கருத்தாக வைத்தாலும் சரி, நீங்கள் முரண்பட்டு பேசாமல், எதிர்த்து குரல் கொடுக்காமல் பார்த்து கொள்ளலாம் என்ற வகையிலே மட்டும் நீங்கள் கடத்திவிட வேண்டும். பிறகு உங்களுக்கான நேரங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களிடத்திலே சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக கேட்பார்கள். இப்பொழுது அவர்கள் புத்தி மழுங்கி தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிலே தூக்கி வைத்துக்கொண்டு அதை ஒரு பெரிய விஷயமாக உங்களிடத்தை சொல்லி குடும்பத்திலே சில குழப்பங்களை உருவாக்குவார்கள். நீங்கள் பெரிதுபடுத்தவே கூடாது, காதிலே வாங்கக்கூடாது. காதிலே வாங்கினாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவது உங்களுக்கு நல்ல பலன் தரும். எதிர்த்து பேசி பிரச்சனையை நீங்கள் வளர்க்க வேண்டாம். அதே போல உங்கள் ராசிக்கு 2 குடையவன் தனசானாதிபதி மற்றும் ராசிக்கு 7 குடையவன் 8ஆம் தேதி நீசபலம் அடைய காத்திருக்கின்றான். அப்பொழுது உங்களுக்கு வருமானங்களிலே சில தடைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் உங்கள் மனைவி அல்லது கணவன் இவர்களுக்கு ஏதேனும் சிறிய உடல்நிலை குறைவுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களிலே அவர்களை நீங்கள் நுழைய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ள சொல்ல வேண்டும். அதிகமான வேலைப்பளுக்கள் இருந்தால் குறைத்து கொள்ள சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்ல வேண்டும். நட்பு வட்டாரத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. புதன் உங்கள் ராசிக்கு 12 குடையவன் மற்றும் 9 குடையவனாக விளங்கக்கூடிய புதன் உங்கள் ராசிநாதனோடு இணைய இருக்கின்றான். அப்பொழுது சுக்கிரனும் புதனும் இணைகின்ற பொழுது மிகுந்த சக்தி வாய்ந்த சில காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரத்திலே கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 6 குடையவன் குரு 8ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8 குடையவன் 6ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். கிரக பரிவர்த்தனையாக அங்கே நிகழ்ந்திருக்கின்றது. கிரக பரிவர்த்தனை என்பது ராசிக்கு நன்மை செய்யும் என்பது விதி. அதே நேரத்திலே 6 குடையவனும் 8 குடையவனும் மாறி மாறி அமர்வது என்பது, அதுவும் 6 குடைய 8ஆம் இடத்திலே அமர்வது என்பது அந்த பாவ வீடுகள் பரிவர்த்தனை ஆக்கிக் கொள்கின்றன. இது எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுத்துவிடும். அதாவது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். ஒரு உதாரணத்திற்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உங்களது படம் ரிலீஸ் ஆகாமல் நீண்ட நாட்களாக கிடந்திருந்தால் இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரம் கிடைக்கின்றது, உதவிகள் கிடைக்கின்றது. அதை பயன்படுத்தி உங்கள் படத்தை ரிலீஸ் செய்து விடலாம். ஒரு வழக்குகளாக இருந்திருந்தால், நீண்ட நாட்களாக நடந்து வந்த வழக்காக இருந்தால் இந்த வாரத்திலே அதுக்கு ஒரு முடிவு கிடைத்துவிடும். இப்படி பல வகையிலே நிலுவையில் இருந்த பணமாக இருந்தால் நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த பணம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துவிடும். இப்படி பல வகையிலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய, நன்மையில் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கும். எதிர்பாராத விஷயங்கள், நீண்ட நாட்களாக பணத்தை கொடுத்துவிட்டு வாங்க முடியாமல் இருந்திருந்தாலும் கூட அது கண்டிப்பாக கிடைக்கும். கடன் கொடுத்துவிட்டு கிடைக்காமல் இருந்தால் வட்டியும் கிடைக்கவில்லை, முதலும் கிடைக்கவில்லை என்ற வகையிலே பிரச்சனை, கோர்ட் கேஸ் என்று அலைந்தால் அது எல்லாமே உங்களுக்கு தீர்வாகி உங்களுக்கு பணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இப்படி பல நல்ல காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இடத்திலே குடும்பத்திற்கு கிடைக்கின்றது. ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடத்திலே நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசிக்காமல் கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக இருக்கும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே கவனமாக படிக்க வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு கல்விக்கு எந்த விதமான தடையோ குறையோ இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதே போல விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்கள் கொஞ்சம் விளையாடுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாயினுடைய நீசம் என்பது இந்த விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கு சில நேரங்களில் அடிபடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற உறவுகளுக்கு சில நேரங்களிலே வந்த வரவுகள் கூட தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பம் அமைவதிலே சில சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மனக்கவலை வேண்டாம். சில காலம்தான் அந்த பிரச்சனைகள் இருக்கும், அதன் பின்பு எல்லாம் சரியாகிவிடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைத்து விட்டாலே செவ்வாய் நீசம் என்பது ஒரு பொருட்டாக இருக்காது.
அதனால் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். அதனால் சில தடைகள் ஏற்பட்டாலும் மனவேதனை கூடாது என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். இப்பொழுது இந்த துலாம் ராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு, குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு, அதிர்ஷ்ட எண்ணை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமது அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கு இந்த வாரத்திலே கிடைக்கின்ற அதிர்ஷ்ட எண் என்பது 5ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். என 12 கூடிய விரைஸ்தானாதிபதியே உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். குலதெய்வத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பார் என்பது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம். அந்த 5ஆம் எண்ணை பயன்படுத்தினால் நிச்சயம் 100% வெற்றி கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். விருச்சிக ராசி சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் செவ்வாய். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து கடந்த காலங்களிலே உங்களுக்கு சில நன்மைகளையும், ஏன்னால் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்தால் கூட லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் உங்களுக்கு சில வகையில் நன்மைகளும் நடந்து கொண்டு தான் இருந்தது. அதே நேரத்திலே மனதளவிலே பல பிரச்சனைகளை நீங்கள் சுமந்து கொண்டு தான் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகியிருக்கின்றது. ஏனென்றால் ராசினா 8ஆம் இடத்தில் அமர்ந்ததால். இப்பொழுதும் 7ஆம் தேதி முழுவதுமாக இருக்கின்றார். 8ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு செவ்வாய் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் கடகத்திற்கு சென்று நீசபலம் அடைகின்றார். கடக ராசி என்பது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டிலே சென்று நீசபலம் அடைகின்றார். நீசபலம் என்று சொல்லுகின்ற பொழுது சக்தியை இழக்கின்றார். தன்னுடைய சக்தியை முழுமையாக அந்த இடத்திலே இழக்கின்றார். அப்பொழுது சக்தியை உங்கள் ராசிநாதன் இழந்தால் உங்களுக்கு எப்படி அது பிரதிபலிக்கும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மனதளவிலே ஒரு பதட்டங்கள் உருவாகும். செய்கின்ற காரியங்களிலே ஒரு முழுமையான ஈடுபாடு இருக்காது. சுறுசுறுப்பற்ற தன்மை ஏற்படும். வேகமாக சென்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுமையாக நிதானமாக செய்தால் என்ன என்ற ஒரு தோற்றங்கள், எண்ணங்கள் தோன்றும். ஒரு இடத்திலே செல்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற மரியாதை கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். நம்மை பெரிதாக எண்ணி நம்மளிடத்தில் பேசிக் கொண்டவர்கள் எல்லாம் நம்மை கண்டும் காணாமல் செல்லும் பொழுது நமக்கு மனதிலே சில வேதனைகள் ஏற்படும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக சில சம்பவங்கள் நடக்கலாம். அது உங்கள் மனதை பாதிக்கலாம். நினைத்தது எல்லாம் நடக்காமல் தள்ளி போகின்றது என்ற வேதனைகளையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும். இப்படி ஒரு உங்கள் ராசிநாதன் பலமளிக்கின்ற பொழுது வருகின்ற சில பிரச்சனைகள், உங்கள் ராசிநாதன் பலம் இழந்தாலும் பரவாயில்லை, நான் இருக்கின்றேன், பார்த்துக் கொள்கின்றேன் என்ற வகையிலே உங்கள் ராசிக்கு 2 கூடையவனும் 5 கூடையவனுமாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திர காலிலேயே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றான். பொதுவாக குருவினுடைய அனுக்கிரக பார்வை என்பது நம்மை நல்ல வழியிலே இட்டுச் செல்லும். எந்த விதமான தீங்கு எண்ணங்களுமே மனதளவிலே கடுகளவும் இல்லாமல் ஒரு அழுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே உங்கள் மனது தெளிவாக, யாருக்கும் எந்த விதமான இடையூறும் பாதிப்பும் செய்துவிடக்கூடாது, நாம் நேர்மையான வழியிலே சென்று எந்த பலனையும் அடைய வேண்டும், யாருக்குடைய சொத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாமல் நாம் வாழ வேண்டும், நாம் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நிச்சயமாக உங்களது மனது தூய்மையாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. காரணம், உங்கள் ராசியை வழிநடத்தி கொண்டிருப்பவர் குரு பகவான். நவ கிரகங்களிலே முக்கியமாக ஒரு ஆன்மீக கிரகமாக கருதப்படுபவர் குரு பகவான். மற்ற கிரகங்கள் செய்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நன்மையும் செய்யும், தண்டனையும் கொடுக்கும். ஆனால் குரு பகவான் எப்பொழுதுமே உங்களை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் அவர் காத்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வழிநடத்துகின்ற பொழுது எந்த வகையிலுமே உங்களுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடாமல் அந்த கிரகம் உங்களை காத்து அருள்வாளித்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கலாம். ராசிநாதனுடைய மறைவு நீசம் என்பது நீங்கள் உடலளவிலே மனதளவிலே பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட நீங்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக இதை சொல்லுகின்றேன்.
ஏன் இப்படி நமக்கு திடீரென்று நமக்கு இப்படி இருக்கின்றது, உடல் சோர்வாக இருக்கின்றது, என்ன ஒரு வேலையை செய்தால் அதை செய்வோமா வேணாமா, அல்லது ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் ஒரு நாள் பூரா இழுத்துக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் காரணம் அந்த செவ்வாய் நீசம் அடைவதனால் வருவது. இது நான் முன்கூட்டியே சொல்லுகின்ற பொழுது நமக்கு இப்படித்தான் இருக்கும் என்று முன்னே சொல்லிவிட்டார்கள். இறைவன் குருவினுடைய அனுக்கிரக பார்வை இருப்பதால் நம்மளால் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்க்கின்ற பொழுது அந்த காரியத்தை எளிதாக செய்துவிட முடியும். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை உணர்த்துவதற்குத்தான் அந்த ஜோதிடர்கள் உங்களுக்கு கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ராசி பலன்களை பார்த்து இந்த வாரம் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயங்களை கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அதனால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு விஷயங்களை பற்றி கற்று அறிந்து அதன் மூலியமாக சில தெளிவுகள் உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு வீடு தேடி வந்து கிடைக்கின்ற பொழுது உதாசீனப்படுத்துவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் என்ற மவதை என்ற யாருக்கும் இருந்துவிடக்கூடாது. நம்மளை இயக்குவது முழுமையாக கிரகங்கள் தான் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்பொழுது எது கிடைக்க வேண்டும், எப்பொழுது எது கிடைக்கக்கூடாது, இப்பொழுது கிடைக்குமா இல்லை கிடைக்காதா என்பதையெல்லாம் கிரகங்கள் தான் முடிவு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இப்பொழுது கொடுக்கின்ற ஆலோசனைகளை பின்பற்றி வந்தால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வருகின்ற காலங்கள் அற்புதமான காலமாக விளங்கும். உங்கள் ராசிநாதன் முழுமையாக நீசபலத்தில் இருந்து விடுபட்டு வெளியே வருகின்ற வரையிலே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும். யாருடைய தேவையில்லாத கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகளை உங்கள் மனதிலே போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்திலே காரியங்களை இறங்குகின்ற பொழுது அந்த காரியத்தின் மூலியமாக நாம் ஜெயம் பெற முடியுமா என்பதை பெரியவர்களிடத்திலே ஆலோசனை பெற வேண்டும். பொதுவாக ராசிநாதன் நமக்கு பலம் இழந்து விட்டால் நீங்கள் கண்டிப்பாக அடுத்தவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. குறிப்பாக நல்ல ஒரு கற்று தேர்ந்த ஒரு முதியவரிடத்திலே நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குகின்ற பொழுது அந்த விஷயத்தில் ஏற்கனவே சாதித்தவர்களிடத்திலிருந்து ஆலோசனை பெற வேண்டும். உங்கள் பெற்றோரிடத்திலே ஆலோசனை பெறலாம், ஆசிரியர்களிடத்திலே ஆலோசனை பெறலாம். நீங்கள் குருவாக மதிக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கின்ற தொழிலிலே உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்களிடத்திலே சென்று நீங்கள் ஆலோசனை பெறலாம். அவர்கள் ஆலோசனை மட்டும்தான் உங்களுக்கு இப்பொழுது நல்ல வழியிலே உங்களுக்கு வழிநடத்தி செல்லும் என்பதை உணர்த்துகின்றேன். ராசிநாதன் பலமளிக்கின்ற பொழுது இதுதான் நம்மளுக்கு ஒரே தீர்வு. அதே நேரத்திலே உங்களுக்கு ராசிக்கு 12 கூடியவன் சுக்கிரன் உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான விரயங்களும் ஏற்படாது. செய்கின்ற காரியங்களே அனைத்துமே லாபமாக நன்மையாக முடியும். அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் கணவன் அல்லது மனைவி மூலியமாக நிறைய தனவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே இருக்கின்றது. குடும்பத்திலே உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள்லாம் மரியாதையும் நல்ல அன்பும் செலுத்துவார்கள். குறிப்பாக உங்களது பிள்ளைகள், ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மிகுந்த அக்கறையோடு உங்களை கவனிப்பார்கள். வளர்ந்த பிள்ளைகள் சம்பாதிப்பவர்களாக இருந்தால் தந்தையினுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பண உதவிகள் செய்து உடல் உழைப்பு மூலியமாக உதவிகள் செய்து உங்களை வளமாக உங்களை பார்த்து கொள்வார்கள். அதே போல உங்கள் தாய் தந்தையர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு அரவணைப்பாக பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது. உங்கள் சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முன்னெச்சரிக்கை தேவை, பெரிய மனிதர்கள் ஆலோசனை தேவை. இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு செயலை செய்து உங்களுக்கு முடித்து கொடுக்கும் என்பதை உணர்த்துகின்றேன். இந்த வாரத்திலே நமது விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கி கொண்டிருக்கின்றது 1ஆம் எண் விளங்குகின்றது. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தாய் மற்றும் கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம்.
உங்கள் ராசிநாதன். பொதுவாக உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஒரு சுப பார்வை பார்க்க வேண்டும், நல்ல இடங்களுக்கு தன்னுடைய பார்வையை செலுத்தி உங்களை வளமாக வாழ வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சென்று அமர்வது என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் இல்லை என்றாலும் கூட இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரத்திலே முக்கியமாக ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கின்றது. அது என்னவென்றால், உங்கள் ராசிக்கு 12 கூடியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து வந்தார். செவ்வாய் 8ஆம் தேதி இடம்பெயர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று மறைய இருக்கின்றார். பொதுவாக 12 கூடியவன் உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற வேலைகளிலே இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் தந்து விடுவார். பலர் நீங்கள் இடம் மாறியிருக்கலாம், உங்களுக்கு அது உணரும். அதே போல தேவையில்லாத வீண் செலவுகள் 1க்கு 2 மடங்காக செய்து நீங்கள் கையிருப்பை காலி செய்திருப்பீர்கள். செவ்வாய் 12 கூடையவன் உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். தொழில் ரீதியாக நிறைய பண விரயங்கள் நிறைய நடந்திருக்கலாம். அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தொகையின் மூலியமாக செய்ய வேண்டிய காரியத்தை அதைவிட 1க்கு 2 மடங்காக செய்து அந்த காரியத்தை நீங்கள் முடித்திருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பண இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதே வேளையில் குடும்பத்திலே இருக்கின்ற உறவுகளுக்கு உடல் ரீதியான மருத்துவ செலவுகளுக்காக நிறைய செலவுகளை எல்லாம் நீங்கள் சந்தித்திருக்கலாம். நீங்களும் அவசர கதியிலே தேவையில்லாத முடிவுகள் மூலியமாக தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு அதன் மூலியமாக சில பிரச்சனைகளையும் அதன் மூலியமாக சில வீண் செலவுகளையும் சந்தித்திருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் போல செவ்வாய் பகவானுடைய இடமாதல் என்பது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக மாற இருக்கின்றது. குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகின்றது, வீண் செலவுகள் குறையப் போகின்றது. குடும்பத்திலே சுப காரியங்களுக்காக சுப நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. ஏனென்றால் குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானத்தை விழுந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை நீங்கள் எந்த விஷயத்தையும் பேசி தீர்த்து அதன் மூலியமாக நன்மை அடைய முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. உங்கள் பேச்சின் மூலியமாகவே நீங்கள் எழுந்த பிரச்சனைகள், பேச்சின் மூலியமாக வந்த வழக்குகள் எல்லாமே இப்பொழுது தீரப்போகின்றது. இனி உங்கள் பேச்சுக்கு அனைவருமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், காது கொண்டு கேட்பார்கள். இதுவரை உங்களை யாருமே கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம், உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஏனென்றால் செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகின்ற போது உங்களுக்கென்று ஒரு தனி ஒரு திமிர் ஏற்படும். அதாவது நம்மை மிஞ்ச ஆள் இல்லை என்ற வகையில் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். சில இடங்களிலே அது உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம், பல இடங்களிலே அது உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் இனிமேல் அது நடக்காது. இனிமேல் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பை பெறப் போகின்றீர்கள். கேட்ட இடங்களிலெல்லாம் பொன்னையும் பொருளையும் கிடைக்கப் போகின்றது. ஏதாவது உங்களுக்கு கடன் உதவி தேவைப்பட்டால் அது உடனே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது. ஏன்னா ராசிநாதனே 6ஆம் இடத்திலே தான் அமர்ந்திருக்கிறேன், எதிரி ஸ்தானத்திலே, கடன் ருணஸ்தானம் சொல்லக்கூடிய வகையிலே கடன் வாங்கி ஒரு காரியம் நல்ல காரியம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்காக மே 11க்குள்ள, மே மாதம் 11ஆம் தேதிக்குள்ள உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடத்துறதுக்காக நீங்கள் இந்த வாரத்தில் கடன் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். அது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பாக செய்யலாம், கடனும் வாங்கலாம். ஏனென்றால் சில நேரங்களிலே நீங்கள் வாங்குகின்ற கடன் வீணாக போய்விடும். குறிப்பாக இந்த செவ்வாயுடைய பார்வை 7ஆம் தேதி வரை இருக்கின்றது. நீங்கள் கடனும் வாங்க வேண்டுமென்றால் 8ஆம் தேதிக்கு மேலே வாங்குங்கள். செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு பயிற்சியான பின்பு வாங்குங்கள். அதன் பின்பு உங்களுக்கு அந்த பணம் என்பது குடும்பத்திற்கு சுப செலவுகளுக்காக பயன்படும். இல்லாவிட்டால் அது வீண் செலவுக்கு போய்விடும். அதனால் நமக்கு நேரம் தேவையான நேரங்களிலே தேவையான கிரகங்கள் சப்போர்ட் இருக்கும்போது நம்ம அதை வாங்கும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். தாயார் உடல்நலத்திலே இருந்து வந்த தொல்லைகள் கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்பொழுது வருகின்றார்கள். அதே போல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்பொழுது தொழில் ரீதியாக பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. தந்தை வழி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது, இப்பொழுது அது நீங்க போகின்றது.
குறிப்பாக தந்தை வழி தொழில் செய்பவர்களுக்கு நிறைய வீண் செலவுகள் கண்டிப்பாக கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். இனிமேல் பயப்பட வேண்டாம். அனைத்தும் சுமூகமாக மாறி நல்ல நிலைமையிலே இனி உங்களுக்கு செல்லப் போகின்றது. பொதுவாக இந்த வாரம் முடிந்த பின்பு இன்னும் சிறப்பாக செல்லப் போகின்றது. உங்கள் காலங்கள் தொழில் ரீதியாக நிறைய சாதிக்கப் போகின்றீர்கள். அரசு துறையில் இருந்தவர்களுக்கெல்லாம் நிறைய பணிச்சுமைகளும் நிறைய இடமாறுதலும் கிடைத்து நீங்கள் அவதிப்பட்டிருப்பீர்கள். இனிமேல் நீங்கள் அவதிப்பட வேண்டிய அவசியமில்லை. அனைத்து துறையைச் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு இனி மரியாதையும் கிடைக்கும். கௌரவமாக ஒரு சூழ்நிலையில் உருவாகும். உங்கள் பணிக்கு ஏற்ற ஒரு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். ஊதியம் என்பது நிரந்தரம். ஆனால் செய்கின்ற வேலைக்கு ஒரு மரியாதை வேண்டுமல்லவா? அது கிடைக்காமல் தான் பல அரசு ஊழியர்கள் மனவேதனையில் இருக்கின்றார்கள். என்ன உழைத்தாலும் மேலதிகாரி நம்மை இழிவாகத்தானே பேசுகின்றார், நம்மை கடிந்த சொல்லோடு எச்சரிக்கின்றாரே என்ற நிலையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இனி ஒரு வரப்பிரசாதமாக வருகின்ற காலம் அமையும். தன வரவு என்பது அதிகரிக்கப் போகின்றது. நிறைய பண சம்பாத்தியம் கிடைக்கப் போகின்றது. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது. மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக இருக்கின்றார்கள். சொந்த பந்தங்கள் உறவுகள் இனிமேல் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்ற, இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்தால் கொஞ்ச காலம் செவ்வாய் வந்து அமர்ந்த பின்பு உங்களோட நடவடிக்கையின் மூலியமாக அவர்கள் சற்று விலகி இருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் கூட போகின்றார்கள். அதே போல கணவன் அல்லது மனைவியிடத்திலே இருந்து வந்த சில மனக்கசப்புகள், உங்களுக்குள்ளே இருந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீரப்போகின்றன. 8ஆம் தேதிக்கு மேலே தீர்ந்துவிடும். அதனால் அந்த உறவு பலப்படும். அந்யுன்யமாக நீங்கள் வாழப்போகின்றீர்கள். அதனால் தனுசு ராசிக்கு இனி வருகின்ற காலம் பொன்னான காலமாக மாறும் என்பதை கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 8ஆம் எண் மிகுந்த அதிர்ஷ்டமாக இருக்கின்றது. நீங்கள் பயன்படுத்தி அதன் மூலியமாக நன்மைகளை பெறலாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்தவருக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கு. 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:12 வரை இந்த தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சரிங்களா? அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையும் கவனம் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். மகர ராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். உங்களுக்கு 7.5 சனி காலங்களிலே பாதசனியாக இப்பொழுது சனி அமர்ந்திருக்கின்றார். நிறைய பேர் இப்போ சனி பயிற்சி வருது, அதனால் இனிமேல் நமக்கு இந்த பாதசனி முடிய போகுது, நல்ல காலம் பிறக்குது என்று நீங்கள் பல பேர் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். சனி பயிற்சி என்பது 2026ஆம் ஆண்டு தான் நடக்கின்றது. 2025 கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் ஆதிகாலம் தொட்டு ஜாதகங்கள் பார்க்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது இடையிலே புதிதாக உங்களுக்கு புதிய பஞ்சாங்கங்கள் மூலியமாக பயிற்சிகளை கிரகங்கள் மாறுகின்றது என்று கூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் நம் முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அடிப்படையிலே நீங்கள் ஜாதகத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலியமாகத்தான் கிரகங்கள் பயிற்சியாவதை நீங்கள் உறுதி செய்து அந்த பயிற்சி நாட்களிலே மட்டும்தான் நீங்கள் கிரகங்களுக்கு வழிபாடுகளை செய்ய வேண்டும். கண்டிப்பாக சனி பகவானுடைய அனுகிரகம் என்பது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே 2026ஆம் ஆண்டு அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரை அது உங்களுக்கு சனி பயிற்சிக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம், கவனித்துக் கொள்ளுங்கள். அதுவரை கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த நேரத்திலே நீங்கள் கவனத்திலே இந்த வார ராசியில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் பொழுது கவனமாக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டிலே சனி இருப்பதால் உங்களுக்கு தீமை என்று நினைக்கக்கூடாது. பாதசனி என்ற வகையிலே இப்பொழுது 2ஆம் சுற்றாக இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக 30 வயதை கடந்தவர்களுக்கு என்பது இந்த சனி 2ஆம் இடத்திலே அமர்வது நிச்சயமாக உங்களுக்கு சொத்து சுகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சனி 7.5 சனி உங்களுக்கு முடிகின்ற பொழுது
உங்களை ஒரு வசதியான ஒரு நபராக உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்துவிட்டுத்தான் அவர் செல்வார். பலர் இந்த 7.5 சனி எப்போ முடியும் என்று மனவேதனையோடு இருந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த 7.5 சனி தான் உங்களை வாழ வைக்கப் போகின்றது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல கஷ்டங்கள், பல பாடங்கள் உங்களுக்கு அவர் தந்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் உங்களுக்கு எதிர்காலத்திற்காக நீங்கள் எப்படி உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டும், பணம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருப்பார். எதிர்காலத்திலே நீங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்ற பாடத்தை தான் நாம் கவனமாக அந்த கொடுத்த கஷ்டத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்கள். அந்த பாதசனி காலங்களிலே குடும்பத்திலும் சில பிரச்சனைகள், குடும்ப உறுப்பினர்களுக்கும் பல பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றது. இப்போ எல்லாம் தீருமா என்றால் நிச்சயமாக உங்களை உச்சத்திலே சென்று அமர வைத்து விட்டுத்தான், ஒரு நல்ல நிலையில் உங்கள் குடும்பத்தையும் வைத்து விட்டுத்தான், உங்களுக்கும் நிறைய தனவர்களை கொடுத்து விட்டுத்தான் அவர் அங்கிருந்து செல்வார். அதனால் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்னதான் சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் கூட உங்களது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு அந்த வார்த்தைகளை வெளியிலே தந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கின்றது, அதற்குரிய ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசியை காத்து கொண்டிருக்கின்றது. அந்த மகர ராசியைச் சேர்ந்த உறவுகளுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதியாக வழங்கக்கூடியவர் குரு பகவான். அதே நேரத்திலே 3 குடையவனாக விளங்குபவர் குரு பகவான். அந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். 5ஆம் வீடு என்பது உங்களுக்கு சுப வீடு, ஒரு அருமையான வீடு. அந்த வீட்டிலே சென்று அமர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அவையெல்லாம் கண்டிப்பாக லாபமாக மாறி உங்களுக்கு கை கொடுத்து விட்டுத்தான் இந்த குருவும் செல்வார். குருவும் மே மாதம் பயிற்சியாகின்றார். அந்த மே மாதத்திற்குள்ளாக ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான வாழ்க்கை தரத்தை நீங்கள் இழந்த இழப்புகளை எல்லாம் மீட்டு தந்து விட்டுத்தான் அவர் செல்வார், விரயஸ்தானாதிபதி. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தார். அதே போல ராசிக்கு 9ஆம் வீடையும் பார்த்தார். ராசிக்கு 9ஆம் வீடு மட்டுமல்ல, உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருந்தார். செவ்வாய் லாபஸ்தானாதிபதியாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான பார்வையாக அது இருந்து கொண்டிருந்தது. 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தார். அப்படிப்பட்ட செவ்வாய் இப்பொழுது 8ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி அங்கே நீசபலம் அடைய இருக்கின்றார். அதனால் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த ஒரு தைரியமான விஷயங்கள், எதையும் சாதிக்கக்கூடிய மனதைரியத்தை தந்த அந்த செவ்வாய் நீசபலம் அடைகின்ற பொழுது மனதளவிலே சில தயக்கங்கள் ஏற்படலாம், தைரியம் குன்றலாம். இருந்தாலும் உங்களுக்கு குருபவனுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் என்பதால் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு காரியங்களையும். செவ்வாய் நீசபலம் அடைந்தாலும் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரம் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 7ஆம் தேதி மதியம் முதல் 8ஆம் தேதி மாலை வரை ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனால் லாபஸ்தானாதிபதி சந்திரனோடு எழுந்து ஒரு அற்புதமான பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகின்றார்கள். செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் அடைந்து சந்திரமங்கல யோகமாக உங்கள் ராசியை பார்க்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக அந்த 7ஆம் தேதி மதியம் முதல் 8ஆம் தேதி மாலைக்குள்ளாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களை மகிழ்விக்கலாம். அதன் மூலியமாக நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பிள்ளைகளை பொறுத்தவரை ஒரு நல்ல நிலையிலே ஆண்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல பெண்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலியமாக நல்ல செய்திகள், குடும்பத்தை பார்த்துக் கொள்வதற்கு ஆதரவான வார்த்தைகள், சம்பாத்தியத்திலே கிடைக்கின்ற வருமானங்களை உங்களுக்கு கொடுத்து குடும்பத்தை நடத்துவதற்கு உதவியாக அவர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் இந்த மகர ராசியைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சகோதர சகோதரிகளிடத்திலே மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். பெரிய மனிதர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் வடிவமைத்து நீங்கள் செல்லலாம் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெய்வ துணை கண்டிப்பாக உங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. உங்களது குலதெய்வம் என்பது உங்கள் இல்லத்திலேயே வந்து அமர்ந்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் நிச்சயமாக இந்த வாரம் வெற்றியாளராக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இந்த மகராசிக்காரர்கள் 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்பெற்றுக் கொள்ளலாம். நமது வெளிநாட்டில் இருக்கின்ற சொந்தங்கள், பிற மாநிலங்களில் லாட்டரி சீட்டு வாங்குகின்ற நம்ம சொந்தங்களுக்கெல்லாம் இந்த 3ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மகர ராசி நண்பருக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. அதாவது 8ஆம் தேதி காலை 11:12 முதல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:31 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. சந்திராசிரம காலகட்டங்களிலே மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். கும்பராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். அவர்தான் விரயஸ்தானாதிபதி. இந்த கும்பராசிக்காரர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்பவர்களும் அவர்கள்தான். நாம் எப்படி இருக்கக்கூடாது, நாம் எப்படி சம்பாதித்ததை செலவு செய்ய வேண்டும், எப்படி வீணாக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதும் அவர்கள்தான். பிறர் யாரும் வந்து நம்மை கெடுப்பதற்கு வேண்டியதில்லை. நம்மை நாமே உரசி பார்த்து கொண்டால் போதும். தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் விரயஸ்தானாதிபதியும் நீங்கள் தான். வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்ற சிந்தனையும் கொண்டவரும் நீங்கள் தான். அதனால் முடிவு உங்கள் கையில் இருப்பது என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறர் ஆலோசனை என்பது உங்களுக்கு நல்ல வழிகளை வழிநடத்தி சென்றாலும் கூட நீங்கள் தான் இறுதி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர். உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதியாக வழங்கக்கூடியவர் குரு பகவான், தனஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி. நீங்கள் என்ன காரியத்தை முன்னெடுத்தாலும் அதன் மூலியமாக நிறைய நன்மைகளையும் தன வருவாயையும் பொருள் சேர்க்கையும் அதே நேரத்திலே தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களையும் தந்து உங்களை மகிழ்விக்கக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை மட்டும்தான் கண்டிப்பாக தருவார். வெற்றியை தந்த குரு பகவான் நாம் அதை வெற்றியை சரியாக பயன்படுத்தி வைத்திருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. அதனால் கிடைத்தவற்றை வீணாக்காமல், கிடைத்த செல்வங்களை அழித்து விடாமல், கிடைத்த பொன் பொருள்களை அழித்து விடாமல் காக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் தான் அதை அழிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றீர்கள். சம்பாதித்து சாதனை படைப்பவரும் நீங்கள் தான், அதையே அழிக்கக்கூடியவரும் நீங்கள் தான். அதனால் நீங்கள் கவனமாக இருந்தாலே ஒழிய உங்களிடத்திலிருந்து வேறு யாரும் அதை எடுத்து செல்ல முடியாது. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திலே அமர்ந்து இப்பொழுது உங்களுக்கு தொழிற்ஸ்தானத்தையும் பார்க்கின்றார், விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அதாவது தொழிலையும் நன்றாக நடத்தி கொடுத்து உங்களை வழிநடத்துகிறார். அதே நேரத்திலே செலவினங்களையும் ஏற்படுத்தி இப்பொழுது உங்களது புத்தியை அவர் சோதித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் இவ்வளவு செல்வங்களை கொடுத்தோமே, இவ்வளவு குடும்பத்தை வளமாக வைத்திருக்கின்றோமே, இவர் இப்பொழுது சரியாக நடந்து கொள்கின்றாரா என்பதை அவர் சோதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். பல பெரிய மனிதர்கள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவருக்கு நிறைய உதவி சப்போர்ட் செய்து கொண்டிருக்கின்றோமே, இவர் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றாரா என்பதை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர வேண்டும்.
ஏன்னா அந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பல பெரிய மனிதர்கள் ஆதரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். நாம் அவர்கள் மனதிலே ஏதேனும் ஒரு கரும்புள்ளியாக இருந்துவிட்டால் நிச்சயமாக எதிர்காலத்திலே நாம் அவர்கள் மூலியமாக பெறக்கூடிய நன்மைகளை பெற்றுவிட முடியாது. ஏன்னால் ஒரு பழக்க வழக்கம் ஒரு பெரிய மனிதர்களிடம் கிடைப்பது என்பது ரொம்ப அரிது. ஒரு சம்பாத்திய சாதனை படைத்து ஒரு மேன்மையான நிலையிலே அடைந்து விட்ட ஒரு பெரியவர்கள் அவ்வளவு இறங்கி கீழே இருப்பவர்களிடத்திலே ஒரு உறவு வைத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி உங்களுடைய கீழே இறங்கி உங்களிடத்தில் உறவு வைத்து உங்களை வழிநடத்துகின்றார்கள் என்றால் அவர்களிடத்திலே நாம் எப்படி மரியாதை நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் செல்வாக்கை எப்பொழுதுமே நாம் தக்க வைக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மளை கண்காணிக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நம்மை கண்காணிக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் அதன்படி நீங்கள் வழி நடந்தால் நிச்சயமாக இந்த கும்பராசிக்காரர்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். எந்த தடையும் விலகும். சாதிக்கின்ற துணிச்சலும் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறுகின்றேன். அதே நேரத்தில் 10ஆம் இடமான செவ்வாய் 10 குடையவன் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்து நீசபலம் அடைய போகின்றார். நீசபலம் அடைந்து விரயஸ்தானத்தை பார்க்க போகின்றார். இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அனைத்து துறையை சார்ந்தவர்களும். ஏனென்றால் இப்பொழுது தொழில் ரீதியாக உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். தொழில் ஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தை பார்க்க போகின்றார் 8ஆம் தேதிக்கு மேலே. அப்படியானால் தொழில் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதமான செலவுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது தேவையான செலவா, இதற்கு இவ்வளவு செய்யணுமா என்பதை உணர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். பிறர் ஆலோசனையை பெற்றும் நீங்கள் செய்யலாம். அதே நேரத்திலே நீங்களும் தீர்க்கமாக முடிவையும் எடுக்கலாம். செலவுகளை மட்டும் குறைத்தால் போதும். இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வரவை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இருப்பை காலி செய்யாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குடும்பத்திலே சில பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவை அனைத்தும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தாய் தந்தை வழி உறவுகளிடத்திலே நீங்கள் அந்த உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்த சொல்ல வேண்டும். தாயார் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் உடன் பிறந்தவர்களிடத்திலே நீங்கள் கையாள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்து கொள்ளக்கூடாது. அதே போல இந்த கும்பராசியை சேர்ந்த திருமணமானவர்கள் உங்களது இல்லற துணை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் அவர்கள் ஆலோசனையை பெற்றால் நிச்சயமாக நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள். பண உதவி செய்து உங்கள் குடும்பத்திற்கு ஒரு கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு ஒரு சில நேரங்களிலே பக்கபலமாக உதவியாகவும் இருப்பார்கள் என்பதை கூறுகின்றேன். இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்பது 1வது எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:31 முதல் 13ஆம் தேதி காலை 7:41 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதை உணர்த்துகின்றேன். மீனராசியை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கான இந்த வார ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் தொழிற்ஸ்தானத்தையும் பார்த்து வந்த செவ்வாய் ராசிக்கு 9 குடையவன் இப்பொழுது நீசபலம் அடையப் போகின்றார் 8ஆம் தேதி. குறிப்பாக அந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை தரக்கூடிய நாட்களாக விளங்கப் போகின்றது. காரணம், செவ்வாய் 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்தாலும் அங்கே சந்திரன் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 5 குடையவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று செவ்வாயோடு இணைய இருக்கின்றார். அந்த 2 நாட்கள் என்பது மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய நாட்கள். சந்திரன் அதன் பின்பு பயிற்சியாகி சிம்மத்திற்கு 6ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்திலிருந்து விலகி நீசமாகி விடுவார்.
அந்த 8ஆம் தேதிக்குள்ளாக பூர்வீகம் சார்ந்த விஷயங்களிலிருந்து ஏதேனும் உங்களுக்கு வரவுகள் வர வேண்டியது இருந்தால், குறிப்பாக தந்தை வழி தகப்பனார் மூலியமாக, தாத்தாவின் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் முழுமையாக நீங்கள் பெற முடியும். அல்லது அந்த சொத்தை பிரித்து நீங்கள் கேட்பதற்கு நல்ல ஒரு ஏற்ற நேரமாகவும் அது விளங்குகின்றது. அதே நேரத்தில் பாகப்பிரிவினை மூலியமாக சொத்துக்களை பிரிப்பதற்கும் அது ஏற்ற நேரம். முன்னோர்கள் சொத்துக்களை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பிரித்துக் கொள்ளலாம். தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு நிறைய செல்வங்களும் சொத்துக்களும் நீங்கள் பெறுவதற்கு ஏற்ற நேரம் என்பதை மனதில் கொண்டு அதை அடைவதற்கான முயற்சிகளை நீங்கள் பெற வேண்டும். குலதெய்வ வழிபாட்டிற்கு அந்த 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் மிகுந்த ஒரு ஏற்ற நேரம். அதனால் உங்களது முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்க்கையிலே பல வெற்றிகளை அடைவதற்கான ஒரு அருமையான நேரமாக அது விளங்கும். அதேபோல ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு தொழில் வாய்ப்போ மேற்படிப்பிற்கான ஒரு முன்னேற்றமோ என்று நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தால் அந்த 8ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் செய்தால் நிச்சயமாக அனைத்துமே உங்களது பிள்ளைகளுக்கு கிடைத்துவிடும். எதிர்கால வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அருமையாக ஒரு அஸ்திவாரத்தை போட்டுக் கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதேபோல உங்கள் தொழிற்சானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தொழில் ரீதியாக இருந்து வந்த இடையூறுகள், பிரச்சனைகள் அனைத்தும் விலகுகின்றது. தொழிலுக்காக வாங்கிய கடன்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இது பொருந்தும். அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல மரியாதையும், இதுவரை இருந்து வந்த மேலதிகாரிகளிடத்தில் வந்த கெட்ட பெயர் தொல்லைகள் எல்லாம் விலகி இப்பொழுது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் உழைப்பிற்கேற்ற நல்ல ஒரு தகுதியும் பெருமையும் பெறப்போகின்றீர்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் இது அற்புதமான நேரம். நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வேண்டிய இடத்திற்கு இடமாறுதல் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு, இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு எண்ணிலடங்காத ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இது விளங்கப் போகின்றது. அதனால் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். குறிப்பாக 10ஆம் தேதி புதன் 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றான். புதன் உங்கள் ராசிக்கு 7 குடையவன் மற்றும் 4 குடையவன். அவர் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சென்று அமர்ந்து எதிரிஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருந்து வந்தார். உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி இடத்திலே இருந்து கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகப் போகின்றது. உங்கள் தாயார் மற்றும் தாய் வழி சொந்தங்கள் இடத்திலே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகப் போகின்றது. அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. உங்களது மனைவி அல்லது கணவன் உங்களுக்கு மனதை புரிந்து கொண்டு உங்களோடு இணைந்து செயலாற்றப் போகின்றார்கள். உங்கள் தாயார் மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்கப் போகின்றது. மாணவ மாணவியின் கல்வியிலே பின்தங்கிய நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்கள் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 7, 8ஆம் தேதியிலே உங்களுக்கு நல்ல பெயரும் பாராட்டும் கிடைக்கும். 8ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விளையாடுகின்ற பொழுது அடிக்கடி படாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் நிறைய இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து வருகின்றார்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பையும் தருகின்றார்கள். பூர்வ புண்ணியம் என்பது உங்களுக்கு இப்பொழுது பக்கபலமாக இருந்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றது. தெய்வ துணை உங்களை காக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3 பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுங்கள். வணக்கம். மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. 13ஆம் தேதி ஞாயிறு காலை 7:41 முதல் அன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு சந்திராசிரமம் தான். அதனால் கவனம் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். வணக்கம்.